அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தேர்வுக்கு உதவும் ஊடகங்கள், மீடியாஸ். எக்ஸாமுக்கு சப்போர்ட் பண்ணுற மீடியாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாட்காஸ்ட் லெசன்ஸ். பாட்காஸ்ட் லெசன்ஸ் அப்படின்றதில் வந்து ஒலிப்பேழைகள், ஆடியோஸ். ஸோ ஆடியோஸ் வந்து அந்த லெசன் சம்மந்தப்பட்ட ஆடியோஸ். ஸோ ஏதோ ஒரு ஃபைலாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு டூல்ஸாகவோ மாணவர்கள் இருக்கும்போது, அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதை வந்து கேட்டு பழகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த லெசன்ஸ் எந்தெந்த லெசன்ஸ் முடிக்கலைன்னாலும் வேறு ஜேர்னி அந்த மாதிரி டைமில் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து டாபிக் வைஸ் நோட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ அந்த லெசனில் ஃப்ளோ எப்படி இருக்கோ அந்த ஃப்ளோவுக்கு தகுந்த மாதிரி, ஸோ இதில் வந்து நம்ம கொடுத்துட்டே அந்த லெசன்ஸில் ஃப்ளோ இருக்கிற மாதிரி அதில் எதுவும் மிஸ் ஆகாத மாதிரி, ஸோ அதை ரீகால் பண்ணுற மாதிரி கொடுக்குற அந்த இன்ஸ் வந்து நோட்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்தபடியாக மைண்ட் மேப் அப்படின்றது வந்து ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு டூல்ஸ். ஸோ நம்ம மேலே இருக்க அந்த ரெண்டுத்தோட மைண்ட் மேப் வந்து எக்ஸாமுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணோம். ஸோ எந்த வேரியேஷன் எதில் அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிக்கும் போது மைண்ட் மேப் வந்து கரெக்டாக யூஸ் ஆகும். அடுத்து வந்து ஸ்டெம் டை ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த லெசன்ஸில் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னாக்கா, அது வழியாக அவங்கள லேர்ன் பண்ண நம்ம சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம முடிந்தால் செய்யலாம். கொஷின் பேங்க் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் இல்லை எக்ஸ்பெக்டட் கொஷின் பேப்பர்ஸ் அதில் முதல்ல ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டு போனதை கவர் பண்ணுற மாதிரி அடுத்த லெவல்ஸில் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த கொஷின் பேங்க் பேட்டர்ன் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தபடியாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது கொஞ்சம் காஸ்ட்லி. பட் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி எஜுகேஷன் டூல்ஸில் அதையும் அத்தியாவசியமான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டான முறையில் எதெல்லாம் பாசிபிளாக இருக்கோ அதை பயன்படுத்தும் போது எக்ஸாம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான இதுவாக கிடைக்கும். தேங்க்யூ.